நாங்கள் வந்து 234 தொகுதியிலும் தனியாக தான் நிற்க போகிறோம்னு சொன்ன வரைக்கும் கரெக்டு. ஆனால் நாங்கள் இவங்க கூட சேர்றோம் அவங்க கூட சேர்றோம்லாம் வதந்திகளை பரப்புகிறாங்கன்னு சொன்னார் அவர். அது மட்டும் நம்மளால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அந்த வதந்தியை பரப்புனதே அந்த கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் தான். நாங்கள் என்டிஏ கூட போனால் என்னவாகும், மக்கள் மனசு எப்படி இருக்கும், ஏற்றுப்பாங்களா அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு தான் வெளியில் செய்திகள் வந்துச்சு. ஆக மொத்தம் இவங்களும் முயற்சி பண்ணியிருக்காங்க, அவங்களும் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் எல்லாமே பிரேக் ஆகி போச்சு. அதுக்கு என்னென்னா இவங்க வைத்த கண்டிஷன். அதிமுக பிடிக்கல, திமுக பிடிக்கல, பிஜேபி பிடிக்கல, இன்னும் சில கட்சிகள் பிடிக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்று சக்தியாக இவர் வராரு. இவருக்கு நாம் ஓட்டு போடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இவங்களுடைய செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் என்னடா அது என்டிஏ கூட சேர்ந்துருவார் போல இருக்கேன்னு நினைக்கும் பொழுது ஒரு எரிச்சல் வருது. இப்போ யாராலெல்லாம் தாவேக்காவுக்கு கெட்ட பேர் வருது அப்படின்னு பார்த்தா முக்கியமாக அந்த இடத்துல ஆதவர்ஜுனா இருக்கார். அவர் என்னென்னா சில கூட்டணிகளை அவரே தான் பிரேக் பண்ணி விட்டாருங்கிற அளவுக்கெல்லாம் தகவல்கள். அவர் தான் சூப்பர் ஸ்டார், எனக்கு வந்து வேற ஒரு பேரை நீங்கள் ஏதாவது ஒன்று வைங்க, இல்லை இது பேரே வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அதை அவர் ரசித்தார். பல பேரை எதுக்கு மாற்றி மாற்றி போடுறாங்க, இதுக்குள்ளே ஏதாவது அரசியல் இருக்கா? ஏன்னா உள் பாலிடிக்ஸ் நிறையா இருக்குது. புஷி ஆனந்தை பிடிக்காத ஒருத்தர் அங்கே இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, லிஸ்ட்டு போடும்போது புஷி ஆனந்த் தூக்கி சென்னையை பொறுத்தளவுக்கு பெரம்பூர் தொகுதி வந்து விஜய்க்கு பெஸ்ட்டு நிற்கிறது வந்து ஒரு ரிஸ்க் தான். பட் இருந்தாலும் அவருக்கு ஜெயிச்சிருவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது, மற்றவர்களுக்கும் இருக்குது. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், இப்போ ரம்ஜானுக்கு வந்துட்டு ஒரு மீட்டிங் நடந்தது இல்லையா தாவேக்கா தலைமையில். அந்த மீட்டிங்கில் வந்து விஜய் சார் சொல்லியிருக்காரு யார் கூடயும் கூட்டணி வச்சிடல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் கூடவும் கூட்டணி இல்லாமல் அவங்களுடைய தனி பலத்தை நிரூபிக்கிறது நல்லது தான். ஏன்னா இப்போ அவங்க எத்தனை % ஓட்டு வாங்க போகிறாங்கங்கிறது யாருக்குமே தெரியல, அவங்களுக்கு கூட தெரியல. அவங்க ஒரு மிதமிஞ்சிய கற்பனையில் இருக்கலாம், அல்லது வந்து மற்றவர்களை அவங்கள ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒன்று. இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஒரு 35% வாக்குகள் தாவேக்காவுக்கு இருக்குங்கிறாங்க. சில பேர் 15% தாண்டாது அப்படிங்கிறாங்க. ஷியாம் மாதிரியான அரசியல் ஆய்வாளர்கள் வந்து ஒரு 9% வாங்குவார் அப்படிங்கிறாங்க. இப்போ ஆளாளுக்கு ஒன்று சொல்லும் பொழுது நம்முடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறத இங்கே காட்ட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் தனியாக நிற்பதுங்கிறது எப்போவுமே நல்லது. இன்னொன்று வந்து இன்றைக்கி அதிமுக திமுகவுக்கு மாற்று சக்தி வேணும்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க, அதாவது விஜயை விரும்புகிறவர்கள். அப்போ நானும் அவங்களோட கூட்டணி வச்சுப்பேன் அப்படின்னா அது சரியான விஷயமா இருக்காது. அது வரைக்கும் கரெக்டு. நாங்கள் வந்து 234 தொகுதியிலும் தனியாக தான் நிற்க போகிறோம்னு சொன்ன வரைக்கும் கரெக்டு. ஆனால் நாங்கள் இவங்க கூட சேர்றோம் அவங்க கூட சேர்றோம்லாம் வதந்திகளை பரப்புகிறாங்கன்னு சொன்னார் அவர். அது மட்டும் நம்மளால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அந்த வதந்தியை பரப்புனதே அந்த கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் தான். முக்கியமாக ஆதவர்ஜுனா அதுக்கு முதல் நாள் மீட்டிங்கில் தான் சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து 2.5 வருஷம் சிஎம் நீங்கள், 2.5 வருஷம் சிஎம் நாங்கள், 90 சீட்டுன்னெலாம் பேசுனாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் கூட்டணி பேசாமல் எப்படி அந்த பேரத்துக்கு வந்திருப்பாங்க முதல்ல? அப்போ நீங்கள் பேசியிருக்கீங்க இல்லையா? அதை வந்து ஒரு மறைச்சிட்டு பேச வேண்டிய அவசியம் என்னன்னு நமக்கு புரியல. ஒருவேளை என்டிஏ கூட தாவேக்கா கூட்டணி வைக்க போகுது அப்படிங்கிற தகவல்கள் வெளியில் வந்தோடனே அது வந்து அவரை கோபத்தை கிளறி இருக்கலாம். ஆனாலும் அது வந்து சும்மா இவங்க எந்த முயற்சியும் எடுக்காமல் நடக்கலை. ஒரு பக்கம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவரை இணைய சொல்லி ஒரு அழுத்தம் இருந்தது. ஸோ அதன் காரணமாக தான் ஜனநாயகன் படமெல்லாம் லாக் ஆனது. அது அவங்களே சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க, அதனால தான் எங்கள் படத்தையே நாங்கள் ரிலீஸ் பண்ண முடியலன்னா எல்லா மீட்டிங்லேயும் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அதுவும் நடந்திருக்கு. இவங்க வந்து அப்படி ஒரு முயற்சி எடுக்கலைன்னா எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் பத்திரிகையாளர்கள் சிலருக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் என்டிஏ கூட போனால் என்னவாகும், மக்கள் மனசு எப்படி இருக்கும், ஏற்றுப்பாங்களா அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு தான் வெளியில் செய்திகள் வந்துச்சு. ஆக மொத்தம் இவங்களும் முயற்சி பண்ணியிருக்காங்க, அவங்களும் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் எல்லாமே பிரேக் ஆகி போச்சு. அதுக்கு என்னென்னா இவங்க வைத்த கண்டிஷன்ஸ். நான் தான் சிஎம், நான் தான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழகத்தில் தலைவராக நான் தான் இருப்பேன், என் முடிவில் தான் எல்லாமே நடக்கணுங்கிற அளவுக்கு இவங்க ஒரு டிமாண்ட் வச்சோன்னதை அவங்க வேணான்ட்டாங்க. ஆக மொத்தம் நேற்று அவர் பேசுனதில் பாதி விஷயம் கரெக்டு, நாங்கள் தனியாக நிற்க போகிறோங்கிறது சரி. இன்னும் நாங்கள் யார்கிட்டையுமே பேசலைன்னு சொன்னது மட்டும் தவறாக.
ஓகே சார். இப்போ நம்ம பேசினது தான். இப்போ ஒரே கட்சியில இருக்க 2 பேர் வந்துட்டு, நாங்க இப்படியெல்லாம் பண்ணோம்னு ஒருத்தர் வந்துட்டு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தலைவர் வந்து, நாங்க அப்படிலாம் செய்யவே இல்லையே அப்படின்றது மக்களுக்கு வந்து ஏன் 2 பேரும் மாத்தி மாத்தி பேசுறாங்க? என்னவா இருக்கும்? இப்ப விஜய் இத மறைக்கிறதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்? அப்படின்ற ஒரு தாட் வந்து மக்கள் கிட்ட இருக்கு. அதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும்? இமேஜ் உடைஞ்சு போச்சு. அதுதான். இப்போ தாவேக்கா குறித்து இங்கே ஒரு இமேஜ் இருக்குது. நடுநிலையாளர்கள் நிறைய பேர் அந்த கட்சி மீது ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க. என்னென்னா, இப்போ இந்த தேர்தலில் எந்த கட்சிக்கு நாம் ஓட்டு போடுறது? அதிமுக பிடிக்கல, திமுக பிடிக்கல, பிஜேபி பிடிக்கல, இன்னும் சில கட்சிகள் பிடிக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்று சக்தியாக இவர் வரார். இவருக்கு நாம் ஓட்டு போடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இவங்களுடைய செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் என்னடா அது என்டிஏ கூட சேர்ந்துருவார் போல இருக்கேன்னு நினைக்கும் பொழுது ஒரு எரிச்சல் வருது. அப்போ இவருக்கு போடுறதுக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே யாருக்கு போட்டோமோ அவங்களுக்கே போட்டு போயிடலாமே அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அப்போ இதெல்லாம் வந்து கேள்விப்படுறாங்க. நம்ம இது ஒரு அதிருப்தி வந்துருச்சுங்கிறத அவங்களை புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக தான் நாங்கள் அப்படி பேசவே இல்லை, ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் தனியாக நிற்கிற முடிவில் தான் இருக்கோங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. ஓகே சார். இன்னொரு சைடு ஆதவ அர்ஜுனா மேல நெறைய வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எப்படின்னா, அவர் வந்து டிஎம்கேல இருந்தாரு. இப்போ வந்து டிஎம்கேவை ரொம்ப ஒரு வெறுக்கிற ஒரு ஆளா தமிழ்நாட்டிலே அவர் மட்டும் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு எப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து டிஎம்கேவோட ஸ்லீப்பர் செல். இங்க இருந்து அங்க போய் டிவிகேல வந்துட்டு குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து விஜய்க்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டே இருக்காரு. இவர் எதுவும் பேசலனாலும் ஆதவ அர்ஜுனா சொல்றது வந்து பெருசா பரவுது. அது இவங்களுக்கே வந்துட்டு ஒரு பேக் ஃபயர் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இது ரெண்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்ன 2வது விஷயத்தின் மீது எனக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ அண்மை காலமாக இவர் ஒருவேளை ஸ்லீப்பர் செல்லாரா இருப்பாரோ அப்படிங்கிற அளவுக்கு. என்னென்னா, இப்போ யாராலெல்லாம் தாவேக்காவுக்கு கெட்ட பேர் வருது அப்படின்னு பார்த்தா, முக்கியமாக அந்த இடத்துல ஆதவ அர்ஜுனா இருக்கார். அவர் என்னென்னா, சில கூட்டணிகளை அவரே தான் பிரேக் பண்ணி விட்டாருங்கிற அளவுக்கெல்லாம் தகவல்கள் வருது. இப்போ சிலர் வந்து தாவேக்காவோட கூட்டணி வைக்க முயலும் பொழுதெல்லாம் ஆதவ அர்ஜுனா தான் அதை கெடுத்து விட்டாருங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து வேறு கட்சியிலிருந்து முக்கியமான தலைவர்கள் தாவேக்காக்குள்ளே வரணும்னு விரும்பும்போதும் இவர் ஏதோ ஒரு விதத்தில் முட்டுக்கட்டையாக இருந்தார் அப்படின்லாம் பேசப்படுற தகவல் தான். அதில் எவ்வளோ உறுதியாக அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் பேசப்படுற தகவல் தான். அது எங்கே உச்சமாக மாறிச்சுன்னா, அவர் ரஜினியை விமர்சனம் பண்ணும்பொழுது. இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு பெரும் திரளான கூட்டத்தை தன்னோடு வச்சிருக்கிற ரஜினியை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ இது என்னவா மாறுங்கிறது அவருக்கு தெரியாதா? அவரே வந்து ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கார். அப்போ நாம் ஒரு இடத்துல கல்லை போட்டோம்னா அது எங்கே போய் கண்ணாடியை உடைக்குங்கிறது அவருக்கு தெரியும்ல. அப்போ தெரிஞ்ச ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னா, தாவேக்காவுக்கு எதிரான நிலைப்பாடை ரகசியமாக ஒரு ஒன்று எடுத்து வச்சுட்டு அதுபடி மூவ் பண்ணுறாரோங்கிற சந்தேகங்கள்லாம் நமக்கு வருது. இப்ப இந்த ரஜினி சார் மேட்டர்லயே வந்துட்டு இவங்களுக்கு ஏதாவது தாவேக்காக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? இப்ப ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து தாவேக்காக்கு ஓட்டு போடாம போயிடுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல் வருமா இவங்களுக்கு? அது என்ன சந்தேகம் இருக்குது உங்களுக்கு? முழுக்க முழுக்க அதான் நடக்க போகுது. இப்போ ரஜினி ரசிகர்கள் ஏற்கனவே விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த சூப்பர் ஸ்டார் பிரச்சனை ஒன்று வந்துச்சு. அதில் பருந்து கதை காக்கா கழுகு கதை ஒன்று வந்துச்சு. சூப்பர் ஸ்டார் பிரச்சனை வந்துச்சு. சூப்பர் ஸ்டார் பிரச்சனை கொழுந்து விட்டு எறியும் போது விஜய் வந்து ஒரு அறிக்கையின் வாயிலாக கூட அதை அணைக்கணும்னு நினைக்கவே இல்லை. அவர் நினச்சிருந்தா அன்னைக்கே இல்லைங்க, சீனியர் தான், அவர் இடத்த யாராலும் நிரப்ப முடியாது, அவர் தான் சூப்பர் ஸ்டார், எனக்கு வந்து வேற ஒரு பேரை நீங்கள் ஏதாவது ஒன்று வைங்க, இல்லை அது பேரே வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அதை அவர் ரசித்தார். நாம தான் சூப்பர் ஸ்டார்னு மற்றவர்கள் சொல்வதே அவர் ரசித்தார். வியாபாரத்திலையும் சம்பளத்திலையும் அவர் ரஜினியை முந்திருக்கலாம். அதுக்காக அவர் சூப்பர் ஸ்டார் ஆகிட மாட்டார்ல. சூப்பர் ஸ்டாரை விட உயர்வாக ஏதாவது இருந்ததுன்னா கூட கொடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் உலகத்திலே ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்போ அந்த நேரத்தில் அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணாமல் இருந்தது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. அதுலேருந்தே ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே விஜய்க்கு எதிராக இருந்தாங்க. அவர் கட்சி ஆரம்பித்தா கட்டாயமாக நாமெல்லாம் எதிர்த்து வேலை செய்யணுங்கிற முடிவை அவங்க ஏற்கனவே எடுத்துட்டாங்க. ஆனாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் தலைவர் வந்து கட்சி ஆரம்பிப்பார், நாம் வந்து இவ்வளவு காலம் ரஜினிக்காக நிறையா செலவு பண்ணியிருக்கோம், நேரத்தை செலவு பண்ணியிருக்கோம், பணத்தை செலவு பண்ணியிருக்கோம், நமக்கு வந்து இத்தனை வருடம் இருந்த எண்ணத்தை வேறொருத்தர் வந்து பூர்த்தி பண்ணுறாரு. அதே மாதிரி ஒரு நடிகர் வராரு, நாம் ஏன் அங்கே போகக்கூடாதுன்னு கொஞ்சம் பேர் ரஜினி ரசிகர்களே விஜய் கட்சிக்கு வந்தாங்க. அதை நீங்கள் ஒரு மீட்டிங்கில் இப்போ பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஏன் ரஜினி அப்படி பேசுனீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவே கடைஞ்சிக்கிறார் ஒருத்தர். அவர் வந்து ரஜினி ரசிகர், அவர் தாவேக்காவில் பொறுப்பில் இருக்கார். இப்போ அந்த மாதிரி பல ஊர்களில் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து கொஞ்சம் மாறி விஜயோடு வர்றது ஒன்று. இப்போ அவங்களை சார்ந்தவர்கள் விஜய் கட்சிக்கு ஓட்டு போட்டுடலான்னு நினச்சி வந்தவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இப்போ அதிர்ச்சியாக இருக்காங்க.
ஓகே சார். இன்னொரு சைடு வேட்பாளர்களை சூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு வேலையும் போயிட்டு இருக்கு. சென்னையில முக்கிய இடங்கள்ல வந்துட்டு விஜய் சார் நிக்கிறதா இருக்கட்டும், இல்ல முக்கிய அவங்களோட லீடர்ஸா இருக்கட்டும், அவங்கலாம் நிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. பொதுவா வந்து சென்னை வந்து டிஎம்கேவோட ஒரு கோட்டை தான். கோட்டை அப்படின்றது இருக்கும். நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்க, அவங்க கோட்டையிலே போய் அவங்கள வந்துட்டு வீழ்த்துவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு வேலைங்க. ஆக்சுவலாக நார்த்து சென்னையில் வந்து விஜய்க்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பெரம்பூர் தொகுதி வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. ஏற்கனவே திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறாரு, ஏடிஎம்கே வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. மக்கள் நீதி மையத்துக்கே 10% வாக்குகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த அளவுக்கு வந்து புதுசாக ஒருத்தர் வரும்பொழுது அவரை ஆதரிக்கிற எண்ணமெல்லாம் அந்த தொகுதி மக்களுக்கு இருக்குது. இப்போ கான்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரே கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம், திமுகன்னா காலம் முழுக்க திமுகவை தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு இல்லைங்க. சூழ்நிலையை பொறுத்து அவங்க மாறிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் பெரம்பூர் அவர் செலக்ட் பண்ணுறாரு. இப்போ பெரம்பூரில் விஜய் வரும்போது புதியவர்களுக்கு வாக்களிக்கணுங்கிற எண்ணம் கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாமல் புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் என்ன பண்ண போகிறாருன்னு நினச்சி கூட வாக்களிக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு கால்குலேஷனில் தான் உள்ளே வந்திருக்காரு அவர். மற்ற வேட்பாளர்களுக்கு அதுதான் நமக்கு பயமாக இருக்குது. இப்போ டிநகரை பொறுத்தளவுக்கு புஷி ஆனந்த் நிற்கிறாருன்னு ஒரு தகவல் வருது. அங்கே டிநகர் சத்யா வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கார். அவர் வந்து லோக்கலில் யாருக்கு கல்யாணம், காது குத்து, கருமாதினா கூட முதல்ல போயிடுறாரு. ஒரு டீப் அட்டாச்மெண்ட்டு எல்லா ஃபேமிலியோடையும் வச்சுருக்காரு அவர் தொகுதி மக்களோட. அவருடைய செல்வாக்கை முறியடிச்சிட்டு ஒரு புஷி ஆனந்த் எப்படி ஜெயிச்சிட முடியும்னு தெரியல. புஷி ஆனந்துக்குலாம் கொண்டு போய் கடலூர் பக்கத்தில் விட்டிங்கன்னா கட்டாயமாக ஜெயிப்பார். ஏன்னா அவர் அங்கே அரசியல் பண்ணவர். அப்போ பல பேரை எதுக்கு மாற்றி மாற்றி போடுறாங்க? இதுக்குள்ளே ஏதாவது அரசியல் இருக்கா? ஏன்னா உள் பாலிடிக்ஸ் நிறையா இருக்குது. புஷி ஆனந்தை பிடிக்காத ஒருத்தர் அங்கே இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, லிஸ்ட்டு போடும்போது புஷி ஆனந்த் தூக்கி டிநகரில் போடுங்கன்றார். அவங்களுக்குள்ளே ஒரு உள்கட்சி குழப்பம் இருக்குது. அதனுடைய விளைவு தான் இதெல்லாம் செய்தியாக வருதோன்னு நினைக்கிறேன். பட்டு சென்னையை பொறுத்தளவுக்கு பெரம்பூர் தொகுதி வந்து விஜய்க்கு பெஸ்ட்டு. நிற்கிறது வந்து ஒரு ரிஸ்க் தான். பட் இருந்தாலும் அவருக்கு ஜெயிச்சிருவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது, மற்றவர்களுக்கும் இருக்குது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற மற்ற தொகுதிகள்லாம் இருக்குல்ல, அது தாவேக்காவுக்கு உகந்ததாக இருக்காது. ஓகே சார். இப்போ வேட்புமனு தாக்கல் செய்யணும் இல்லையா? இவங்க இந்த தொகுதியில் நிற்க போகிறாங்கன்னா அவங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். இப்போ கணவர் இருக்காருன்னா மனைவியோட டீட்டெயில்ஸ், மனைவி நிற்கிறாங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ விஜய் சாருக்கு வந்துட்டு ஒரு டிவோர்ஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்போ அவர் என்னவா கொடுப்பாரு, அது எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவார், கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கேள்வி. இல்லை இப்போ சொத்து இது பிரச்சனை கிடையாது. இதை கூட வந்து வழக்கு இருக்குது, அது மாதிரி ஏதாவது ஒன்று குறிச்சிக்கலாம். பட் சொத்து நீங்கள் காட்டும் பொழுது முழுக்க முழுக்க விஜயினுடைய சொத்து எங்கே இருக்குது என்னங்கிறத காமிக்கணும். இப்போ மற்ற வேட்பாளர்கள் காமிக்கிறாங்களான்னா இல்லை. பல வேட்பாளர்கள் நீங்கள் நினச்சி பார்த்தா அதிர்ச்சியாக இருக்குது. சொந்த கார் கூட இல்லைன்னுறாங்க. அது அப்போ 100 கோடி 200 கோடின்னு அவங்க சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க. ஆனால் சொந்தமாக கார் கூட இல்லை. இப்போ பாருங்கள், உதயநிதி ஸ்டாலினுக்கு 1.5 லட்ச ரூபா கடன் இருக்குதுன்னு காமிச்சதாக ஒரு தகவல் வருது. எங்கேயாவது நம்ப முடியுமா? அப்போ இந்த மாதிரி வந்து சொத்து கணக்கை தேர்தல் ஆணையத்துக்கு சமர்ப்பிப்புங்கிறது ரொம்ப போலியானதாக இருக்குது. விஜயும் அப்படி போலியாக ஒன்று சமர்ப்பிக்கிறாருன்னு வைங்களேன். எனக்கு வந்து 100 கோடி தாங்க சொத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்களேன். இப்போ பல பேர் அதை போய் தோண்டி பார்க்க மாட்டாங்க. அது எப்படிங்க போய் சொல்கிறாரு பாருங்கன்னா சொல்ல முடியாது. ஆத்தென்டிக்காகவும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு எங்கெல்லாம் சொத்து இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவருடைய மனைவி சங்கீதாவுக்கு தெரியும். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இவர் வந்து தவறான தகவலை கொடுத்துருக்கிறாரு, தேர்தல் ஆணையத்துக்கு அவங்க வந்து மொத்த சொத்து கணக்கையும் அனுப்பி இங்கே அங்கே இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு மொத்தத்தையும் அனுப்பி இவர் தேர்தலில் நிற்கவே லாயக்கில்லாதவர், இவ்வளோ பொய்யை சொல்லிட்டாரு, அதனால் இவர் தேர்தலில் நிற்பதற்கு தடை விதிங்கன்னு ஒன்று போடுறாங்கன்னு வைங்க. அது ஒர்க் அவுட் ஆகும். அப்படி ஒரு சிக்கலில் விஜய் இருக்கார். அதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனையிலேயே பெரிய பிரச்சனை. அதை எப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரியல. ஓகே சார். ஆல்ரெடி வந்துட்டு சங்கீதாவை இயக்குறதே வந்து டிஎம்கே தான். 23 வருஷத்துக்கு முன்னாடியே போய் 25 வருஷத்துக்கு முன்னாடியே போய் டிஎம்கே தான் விஜய் கல்யாணமே பண்ணி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு விஜய் ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இப்போ மறுபடியும் சங்கீதா அவர்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை எடுத்து வச்சாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க தானே? இவங்க இப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, அது திமுக இயக்குதுன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அது அவங்களுடைய குடும்ப பிரச்சனை. அந்த பிரச்சனை தெருவுக்கு வந்த பிறகு திமுகவை சேர்ந்தவர்கள் அதை இன்னும் பரபரப்பாக்குறாங்க. அவ்வளோதான். அவங்க தான் இந்த பிரச்சனையை தூண்டினாங்கன்னு நம்ம எங்கேயும் சொல்ல முடியாது. திமுகவின் சொல்படி தான் சங்கீதா நடக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய சொந்த பிரச்சனையை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து சங்கீதாவுக்கு விஜய் மீது ஒரு கடும் கோபம் இருக்குது. இந்த தேர்தலில் அவர் வெற்றி அடைஞ்சிட்டா நம்முடைய வழக்கே தோற்று போயிடும்னு அவங்க நினைப்பாங்க. ஏன்னா அதிகாரம் ஒருத்தர் கைக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து
அதை வச்சு ஒரு கேம் இங்கே நடக்கும். ஸோ அதனால் இந்த தேர்தலில் அவரை ஜெயிக்க விடக்கூடாதுங்கிறதுல அவங்க உறுதியாக இருப்பாங்க. அவருடைய பையனும் அப்படி இருக்கிறதா தான் நான் கேள்விப்படுறேன்.